ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரவையில் இன்றைக்கி இனிப்பு பூரணம் பண்ணி நம்ம கொழுக்கட்டை செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல பூரணத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கலாம். அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்து ரவையை முதல்ல வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதை மாற்றி ஒரு தட்டில் வச்சுப்போம். அடுத்து வெல்லத்தை கரைச்சி பாக எடுத்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரை கப்பு வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வடிகட்டிக்கோங்க, அழுக்கு இருந்தால் போகிறதுக்காக. இது ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுத்தது நம்ம தேங்காய் லைட்டாக வறுத்துக்கலாம் நெய்யில். ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா வடிகட்டி வச்சுருந்த வெல்லத்தையும் வறுத்து வச்சுருந்த ரவையும் இது கூட சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து பூரண பக்கம் வர வரைக்கும் இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டுற அளவுக்கு நம்மளுக்கு பூரணம் இருக்கணும். இப்போ அடுத்ததான் நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணியை லைட்டாக சுட வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையால் பிசைய ஆரம்பிச்சிக்கலாம். காயம் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறேன். கொழுக்கட்டை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மோல்டு யூஸ் பண்ண போகிறேன். இதில் செய்கிறனால நம்மளுக்கு பூ மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் எப்பொழுதும் பண்ணுற கொழுக்கட்டை ஷேப்பில் இதை நம்ம செஞ்சுக்கலாம். முதல்ல கொஞ்சமாக மாவை எடுத்து இதை லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்ச பூரணத்தை நடுவில் வச்சுட்டு இன்னொரு மாவை இதே மாதிரி தேய்ச்சி நம்ம மேலே சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹார்டாக தேய்க்காதீங்க, அப்புறம் நம்மளுக்கு பிஞ்சிடும். ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு நம்ம லைட்டாக ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மோல்டை வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். லைட்டாக எடுத்திங்கன்னா வந்துடும். அவ்வளோதான், பூ ஷேப்பில் நம்மளுக்கு சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் வேக வச்சு சாப்பிட்ற வேண்டியதான். நான் இந்த பேம்பு ஸ்டீமர் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஒரு பேனில் தண்ணி சேர்த்து நல்லா சுட்டதும் இது மேலே அதை வச்சுக்கோங்க. ஒரு 4 நிமிஷத்தில் வெந்துடும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பூ போன்ற நம்ம ரவை கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது வித்தியாசமான ஒரு கொழுக்கட்டையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்ச சத்துங்க. See you soon. Bye.